பொங்கல்லாம் நீங்கள் தான் சொல்லணும். மக்களை சந்திக்கிறீங்க, மக்களை பார்க்குறீங்க. நாங்கள் சொன்னால் நாங்கள் எங்கள் சார்பாக சொல்லுவோம். நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு நடைமுறை தெரியும், மக்களுடைய நடைமுறை தெரியும். மக்களுக்கு இப்போ வந்து மகிழ்ச்சியாக 3000 ரூபாய் பொங்கல் தொகுப்பு வழங்கியது. அதே போல் ஒரு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா வாங்குறது. இது 30வது பணம், இது 29வது பணம் வாங்குறாங்க. இது எடப்பாடி சொன்னால் பணம் தரமாட்டாங்க, எடப்பாடி சொல்லிட்டு இருந்தார். இது வந்து இப்போ இன்னும் சொல்ல போனால் இப்போ என்ன பீகாரில் கொடுத்தாங்க, அப்புறம் திருப்பி வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இது 30 மாதமாக இப்போ தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதம் வந்து இப்போ வந்து பொங்கல் தொகுப்பாக இங்கே பொங்கல் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 2,22,00,000 குடும்ப கார்டுகளுக்கு இப்போ 3000 ரூபா பணமும் அதே போல் வேஷ்டி சேலை வழங்கப்பட்டு மக்கள் மகிழ்ச்சியாக எல்லோரும் இங்கே பாராட்டுகின்றார்கள். அதே மாதிரி தலைவனுடைய படமான அந்த பராசக்தி வந்து திரும்ப ரீமேக் பண்ணி சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. அது எப்படி பாருங்க, பராசக்தி பார்த்து தான் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்ச்சி கலைஞர்கள் எழுதிய வசனம். அந்த வசனத்தை அதான் திராவிட முன்னேற்ற கழகம். இது வந்து மக்கள் உணர்வாக மக்களை பண்படுத்தியது, வளர்த்தது, ஆளாக்கியது. இந்த தினம் பொருளாதாரத்தை முன்னேற்றம் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லுவதற்கு பராசக்தியே ஒன்று. இப்போ இந்த பராசக்தி எப்படின்னு தெரியல, நாங்கள் பார்க்கலாம். இந்த பாட்டல் மக்கள் கட்சியுடைய என்டிஏ கூட்டணிக்கு போயிருக்காரு, ஆனால் எங்கள் கூட்டணியில் கூப்பிடலன்னு சொல்லிட்டு ராமதாஸ் அது முதல்ல தீர்க்கணும்ல. அது வந்து இப்போ இதை அவங்க கட்சியை ஆரம்பித்த நிறுவனர் அது பாருங்கள், மனசாட்சியை பாருங்கள். கட்சியை ஆரம்பித்த நிறுவனருக்கே இப்போ துரோகம் செய்கின்றாங்க. இது எப்படி மக்கள் நினைப்பாங்கன்னு தெரியல. ஆனால் இன்னும் சொல்ல வேறு கட்சியில் வேறு மக்களில் அப்பாரு மோகன், அப்பா பிள்ளை, அப்பாவுக்கே துரோகம் செய்கிறாங்கன்னா பிள்ளை என்ன பாருங்கள். எங்களுடைய பிள்ளை எங்கள் தலைவர் இறக்கின்ற வரையில் அவர் இறக்கின்ற வரை தலைவராக இருந்து வாழ்ந்து மறைந்தார்கள். திமுகவுடைய வாக்குறுதிகள் வந்து 10% மேலே கூட நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அண்ணாமலைக்கு அப்போல்லாம் வந்து பெங்களூரில் எஸ்பியாக இருந்தார், இருக்கிறான், போலீஸில் இருந்தார். அவர் இப்போ தான் வந்திருக்காரு. மக்களோட பழகணும்ல, உங்களோட பழகிருக்காரு. அதனால தான் நீங்கள் டிவியை பேட்டி கேட்குறீங்க, பேட்டி சொல்கிறீங்க. 80% புள்ளி 80%. அது மட்டும் இல்லை, அவர் சொல்றான்னு நீங்க கேள்வி கேட்கல, இது நியாயமா? நேற்றே 404 சொல்லிட்டாரு தலைவர். 500 சில்லற 404 நாங்கள் நிறைவேற்றிக்கிறோன்னு. பப்ளிக் தெரிந்து எல்லாமே தெரிந்து டெய்லி பேப்பர் பார்க்குறீங்க, என்ன நீங்கள் இது கொடுக்குறாங்க நல்லா தெரிந்து. அவன் சொல்றது வச்சு நீங்கள் கேட்குற அந்த கேள்வி அவனை திருப்பி காக்கணுங்க. அது வந்துங்க இன்னும் அது ட்ரெண்டாக கூட இருக்கலாம், என்னன்னு தெரியும், நமக்கு தெரியாதலாம். என்னன்னா நாங்கன்னா படமே பார்க்கல, படமே கேட்கல. அவங்க வந்து இப்போ ரேட் ஏற்றுறதுக்காக போகலாம். என்ன சிபிஐ வந்து சம்மன் வழங்கியிருக்கிறாங்க. அந்த சம்மன்ல வந்துட்டு அம்மா கூட்டாங்களா, சிபிஐ கேட்டாங்க. சிபிஐ வழக்கு சிபிஐ நடைமுறை அப்படி தானே பண்ணுவாங்க. பாஜக வந்து அவங்களுக்கு ஒரு நிதி, எல்லாருக்கும் ஒரு நிதியா சிபிஐன்னு போடுறாங்க. இப்போ சிபிஐ வந்து ஆரம்பத்தில் விசாரிக்கிறாங்க. ஏன்னா இதோட கட்டமைப்பு வச்சுக்கிறது நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை அதிகமான ஆள்பலம் இருக்கிறது. சிபிஐ இருந்தாலும் அவர் சிபிஐ வந்து அவங்களுக்கு விரும்பி கேட்டாங்க. சிபிஐ வந்து விசாரிப்பாங்க தான். அது எனக்கு தெரியாது, டைட் பண்ணுறாங்க லூஸ் பண்ணுறாங்களா தெரியல, பார்த்துங்க.